வணக்கம். திஸ் இஸ் வில்லேஜ் கிங் மேக்கர். ஐ ஆம் வெங்கட்ராம். இன்றைக்கு எங்களது ஆதிசித்தர் குருகுல கவுன்சில் பற்றி தான் நான் பேச போகிறேங்க. ஆதிசித்தர் குருகுல கவுன்சில் என்றாலே இன்றைக்கு டி கல்லுப்பட்டி மதுரை எங்களுடைய தலைமையகம். சேலத்தில் நான் என்னுடைய தலைமையில் கிளை துவங்கி அங்கு செய்முறை பயிற்சி நடத்தி கொண்டிருக்கிறேன். ஒரு குருகுலம் என்றாலே எல்லா குருகுலம் எந்த குருகுலத்தையும் நான் தவறாக சொல்லவில்லை, எந்த மருத்துவத்தையும் நான் தவறாக சித்தரிக்கவில்லை. எல்லா குருகுலம் நல்ல குருகுலமே. எல்லா மருத்துவமும் மக்களை உயிர் காக்கும் மருத்துவமே. இதில் இது சிறந்தது, இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது நான் சொல்ல வரவில்லை. இன்றைக்கு எங்கள் ஆதிசித்தர் குருகுலத்தை பற்றி தான் பேசப் போகிறேன். ஆதிசித்தர் குருகுலம் என்றாலே அற்புதம் அற்புதம் அற்புதம், இந்த ஒரே ஒரு சொல்லுதாங்க. ஏன்னா இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒரு பெரிய நிறுவனமாக அற்புதமாக குருகுலமாக நடந்து கொண்டிருப்பது நமது ஆதிசித்தர் குருகுலம் கவுன்சில் தாங்க. இது எப்படி அப்படின்னா, ஒரு குருகுலம் நடத்துவது சாதாரணமல்ல. அதில் தலைமை வேணும், ஆளுமை வேணும், அறிவு வேணும். இது மூன்றும் உள்ளடக்கியது தான் எங்கள் ஆதிசித்தர் குருகுல கவுன்சில் என்றால் மிகையாக. எங்கள் ஆதிசித்தர் குருகுல கவுன்சிலின் நிறுவனர் டாக்டர், என்னுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் பாசத்திற்கும் உரிய டாக்டர் சங்கரன் பிஹெச்டி ஐயா அவர்கள் அதை தலைமையேற்று, அவர்தான் டைரக்டர். ஆமாங்க, அற்புதமாக வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நான் இந்த இடத்தில் பேசுகிறேன் என்றால் அதில் என்னுடைய பங்கு எதுவுமே இல்லை. அவர் கொடுத்த பிச்சை தான். இதுதான் உண்மை. உழைப்பு எல்லாம் உழைப்பு எல்லாம் எங்கள் குருநாதருக்கு. நாங்களாம் இப்போ ஜாயின் பண்ணவர்கள். இதுதான் உண்மை. ஏனென்றால் அந்த ஆதிசித்தர் குருகுலத்தை இன்னைக்கு ஒரு நிலையில் நிறுத்தி ஒரு உச்சத்தை தொடுவதற்கு அவர்கள் பாடுபட்ட கஷ்டப்பட்ட, கொஞ்ச நெஞ்சமல்ல, வார்த்தைகளால் அது சொல்ல முடியாது. அவ்வளவு உழைப்பு, மேடுகள் பள்ளங்கள், வெற்றிகள் தோல்விகள், இத்தனையும் கடந்து வந்த அவருடைய பாதைகள் நினைத்தாலே உள்ளரிக்கும். விடாமுயற்சி, நேர்கொண்ட பார்வை, இத்தனைக்கும் இப்படிப்பட்டவர் தான் எங்கள் தலைமை டைரக்டர் டாக்டர் எஸ்பி சங்கரன் ஐயா அவர்கள். ஆமாங்க, இந்த குருகுலத்தில் என்ன நடந்து, தினம் தினம் வைத்தியம், ஆன்லைன்ல தினம் தினம் வைத்தியம். ஒரு சாதாரண அதாவது செய்முறை பயிற்சி, ஒரு பயிற்சி வகுப்பு நடத்துவதற்கு நான் சேலத்தில் பட்ட பாடு, அப்பா என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு சின்ன தூஸ், ஐ ஆம் ஒன் ஆஃப் த மிம்மி டஸ்ட் பார்ட்டிகல், அப்படிதான் சொல்லணும். சாதாரண தூஸ், இதுக்கே நான் பட்ட பாடு அப்பா ரொம்ப கஷ்டம். ஆனால் என்னுடைய குருநாதர் ஆயக்கலை 64 கலைகளையும் ஒன்று சேர்ந்த 64 குதிரைகளையும் ஒன்று சேர்த்து ஒன்றாக இயக்கிக் கொண்டு வருகிறார் என்றால் என்ன திறமை! அதுதான் தலைமைக்கு ஒரு அடையாளம். அது மட்டுமா, எங்கள் குருஜி ஒருவர் இருக்கிறார். எங்கள் மரியாதைக்கும் மதிப்புக்கும் உரிய பெரியவர் என்றால் நீங்கள் எல்லாம் வயதானவர் என்று நீங்கள் நினைக்கவே வேண்டாம். இளம் வயது, என்னுடைய மகனுடைய வயது. அவர் பேரை உச்சரிக்க எனக்கு நான் இயலவில்லை. ஏனால் என்னுடைய இதயம் அதை கட்டுப்படுத்துகிறது. காரணம், ஞானத்தில் மூத்தவர், பழுத்தவர். ஞானம் மட்டுமல்ல, ஞானம் விஞ்ஞானம் ரெண்டும் வெவ்வேறு என்பதை தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஞானம் விஞ்ஞானம். ஞானத்திலும் பழுத்தவர், விஞ்ஞானத்திலும் பழுத்தவர்.
டிஆர்டிஓ அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், டிஆர்டிஓ. அதில் ஆலோசகர், அப்படிப்பட்ட ஒரு மனிதர், இள வயதில் அவரும் ஒரு அங்கம். ஆதிசித்தர் குருகுலத்தில் அவரும் ஒரு அங்கம். பிரியா மேடம், டாக்டர் பிரியா மேடம் அவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த வலைதளங்களில் சில பேர் கண்ணா பின்னான்னு ஓடுவாங்க. சில வைத்தியர்கள்லாம் அவர் குரல் கேட்டாலே கப்புன்னு அடங்கிடுவாங்க. அதுக்கு நாங்களை புறந்தளத்தில் போங்களான்ட்டு ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் கொடுத்தாலே கப்புன்னு அடங்கிடுவாங்க. அதாவது கருங்காரி புறவின்னு ஒன்று இருக்குது. இந்த ரேஸ்லாம் பார்த்தீங்களா, இந்த கருங்காரி புறவி அப்படின்னா கருப்பும் சிகமும் கலந்த குதிரைகள் ரேஸில் சும்மா கண்ணா பின்னான்னு பறக்கும். என்ன அதெல்லாம் அடக்கி ஆளுபவர் யாரு? ஜாக்கி என்பார்கள் அவர்களே. அப்படிப்பட்ட ஜாக்கி, அவர் ஜாக்கி என்று சொல்வதா என்று சொல்ல முடியல. அவ்வளவு ஒரு ஆளுமை, யாரும் சொல்ல முடியாது. அமைதியாக வாங்க, அமைதியாக பேசுங்க, வலைதளம் அமைதியாக பயன்படுத்துங்க அப்படின்னு அத்தனை கட்டமைப்புகளும் எங்கள் பிரியா மேடம் கட்டுப்பாட்டுடன் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதில் என்ன? ஆளுமை, தலைமை, அறிவு மூணும் சேர்ந்ததுதான் எங்கள் ஆதிசித்தர் குருகுல கவுன்சில் என்பது. இதில் என்ன ஒரு விசேஷம் என்று சொன்னால், இன்றைக்கு பாரம்பரிய வைத்தியர்கள் ஏழ்மையாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஏழ்மையான மருத்துவர்களுக்காக எங்களை குருநாதர் இடைவிடாமல் ஒழித்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்டவர்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த சர்டிபிகேட்னா என்னங்க, இன்னும் மக்களுக்கு நிறைய புரியல. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேக் சர்டிஃபிகேட் போய் வாங்குறாங்க. இதெல்லாம் கொடுமையாக இருக்குது, பார்க்கறதுக்கு பாவமாக இருக்குது. ஒரு ஏழ்மையான வைத்தியன் 30,000, 40,000, 50,000, லட்சம் அந்த ஏஜென்ட் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கும் பொழுது என்ன சொல்லுவா தெரியுமா? சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க, கொஞ்சம் அடக்கி வாசிங்க. இதுக்கு என்ன பொருள்? அந்த சர்டிஃபிகேட்டு போலி சர்டிஃபிகேட் என்பது இந்த ஏழை வைத்தியனுக்கு தெரியாது. அதெல்லாம் பாவம், துரோகம். இன்னைக்கு எங்களுடைய ஆதிக்குருகுல கவுன்சிலில் மிகவும் வேல்யூபான அற்புதமான சர்டிஃபிகேட் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். சாதாரண சர்டிஃபிகேட் இல்லை, MCA, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் சட்ட பிரகாரம் அது ரெஜிஸ்டர் பண்ண சர்டிஃபிகேட். மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், இது வெளிநாட்டிலும் போய் வேலை செய்யலாம், மருத்துவம் பார்க்கலாம். அதுக்குண்டான சர்டிஃபிகேட் மக்களுக்கு இன்னும் புரியவில்லை. இது அவங்க 10,000 வாங்கல, 20,000 வாங்கல, 30,000 வாங்கல, 40,000 வாங்கல, 50,000 வாங்கல, லட்சம் வாங்கல. இன்னைக்கு டெல்லி போனால் உனக்கு ட்ரெயின் டிக்கெட் என்ன செலவாகுது? ஒரு நாள் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தால் என்ன செலவாகுது? ஒரு நாள் சாப்பிட்டா உங்க ஹோட்டலில் பில்லு என்ன ஆகுது? இவ்வளவு தாங்க, ஒரு சிறிய செலவு தாங்க. எங்கள் குருநாதர் அப்படிப்பட்ட ஏழை வைத்தியர்களை இனம் கண்டு அவர்களுக்கு சான்றிதழ் அளித்து கொண்டு வருகிறார். அவருடைய வாழ்வாதாரத்திற்கு பல ஏழ்மையான வைத்தியர்கள் வீட்டில் இன்னைக்கு அவர் ஒளிவிளக்காக இருக்கின்றார் என்பதுதான் உண்மை. அந்த சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டு நீங்கள் போர்டு போட்டு தைரியமாக உங்கள் மருத்துவ தொழிலை செய்யலாம் என்று உறக்க சொல்கிறார் எங்கள் குருநாதர் டாக்டர் ஐயா அவர்கள். இதை ஒவ்வொருவரும் தயவு செய்து எங்கள் தலைமையகத்தை அணுகி நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு பெறுவதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அதுக்குன்னா டிஸ்கிரிப்ஷன் அட்ரஸ் எல்லாம் என்னுடைய வீடியோவுக்கு கீழே நான் கொடுக்குறேன். மிகவும் அற்புதம், அற்புதம், அற்புதம். இது மட்டுமா? ஏழை வைத்தியர்களுக்கு மாதம் 1000 ரூபாய். இதை ஒன்று சொல்ல மறந்துட்டனே, என்னன்னா
எஸ்ஐபி. எங்களுடைய ஆதிசித்தர் குருகளாம் ஒரு வங்கி கிளையை தொடங்க இருக்கிறது, தொடங்கி விட்டது. ஆனால் அது ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ப்ரோசஸ் நடந்து கொண்டிருக்கிறது. சிவராஜ்யம் இன்டர்நேஷனல் பேங்க் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் திறக்கப்பட உள்ளது. அந்த வங்கி திறப்பதற்கு முன்பே அந்த வங்கியின் நோக்கம் என்ன, எதற்காக தொடங்கப்பட்டதோ அத்துணையும் அதற்கு முன்பே நிறைவேற்றி பொதுமக்களுக்கும் ஏழை வைத்தியர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் ஏழை மாணவர்களுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்தியாவில் எந்த குருகுலம் அந்த சாதனை செய்து கொண்டிருக்கிறது? எங்கள் ஆதிசித்தர் குருகுலம் கவுன்சில் மதுரை மட்டும்தான் என்பதுதான் உண்மை. ஏழை குழந்தைகளுக்கு 20,000 படிப்பு செலவுக்கு, ஏழை வைத்தியர்களுக்கு மாதம் 1000 பென்ஷன் மாதிரி. உங்களுக்கு ஒரு மருத்துவமனை அமைக்க வசதி இல்லையா, வாடகை கட்டுவதற்கு வசதி இல்லையா, அதுக்கு பொருளுதவி. மருந்துவாக வசதி இல்லையா, அதுக்கு பொருளுதவி. இன்னும் என்னங்க பண்ண முடியும்? முதியோர் ஆகிவிட்டீர்களா, அதற்கு உதவி. இன்னும் என்ன வேணும்? உங்கள் குழந்தைகளை படிக்க முடிக்க வைக்க முடியவில்லையா, படிக்க வைக்க முடியலையா, அதுக்கு உதவி. குழந்தைகளுக்கு திருமண உதவி. இன்னும் என்னங்க வேணும்? இனி எத்தனையோ இப்பவே இறந்தவர்கள்லாம் 10,000 நிதி இறுதி சடங்கு 10,000 கொடுத்துருக்காங்க. கணக்கில் என்ன சொல்றது எனக்கு எப்படி இன்னும் உள்ளுக்கு நிறைய எண்ணங்கள் இன்னும் வரல சொல்றதுக்கு. 1 2 கணக்கில் அடங்காது. எங்கள் ஆதிசித்தர் குருகுலம் பொதுமக்களுக்கும் ஏழை எளிய வைத்தியர்களும் செய்யக்கூடிய உதவிகள். அப்படிப்பட்ட ஆதிசித்தர் குருகுலத்தில் மெம்பராக சேருங்கள், சேர்ந்து பயனடையுங்கள். சர்டிபிகேட்டுடன் நீங்கள் போர்டு வைத்து மருத்துவமனை திறந்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்று சொல்ல நான் நினைவு கூறுகிறேன். திஸ் இஸ் மை பர்சனல். ஆதிசித்தர் குருகுலத்தில் நான் ஜாயின்ட் ஆகும் முன்பு நான் ஒரு அரை மனிதனாக இருந்தேன். சத்தியமலும் இதுதான் உண்மை. இன்னைக்கு ஆதிசித்தர் குருகுல கவுன்சில் நான் ஜாயின்ட் ஆன பின்னாடி தான் நான் முழு மனிதனாக இருக்கிறேன். ஏனென்றால் அதுக்கு முன்பு எனக்கு ஆணவமும் இல்லை, அகம்பாவமும் இல்லை, அறியாமை. ஆதிசித்தர் குருகுல கவுன்சில் ஜாயின்ட் ஆன பின்னாடி தான் இப்படிப்பட்ட சக்தியில் நம்மை தாண்டி இப்படிப்பட்ட சக்தியிலும் இருக்கின்றதா என்பதை என்னால் உணர முடிந்தது. இதுதான் உண்மை. நம்ம ஆதிசித்தர் குருகுல கவுன்சில் சேர்ந்த பின்புதான் இன்று நான் முழு மனிதனாக ஆனேன் என்பது எல்லோருக்கும் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். தயவுசெய்து ஏழை வைத்தியர்களே, படித்தவர்களே, பொதுமக்களே, சித்த மருத்துவர்களே, நாட் ஓன்லி சித்த மருத்துவர், ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் எல்லாமே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் மருந்து தெரியுமா, மருத்துவம் தெரியுமா, எதுவாக இருந்தாலும் சரி, எங்கள் ஆதிசித்தர் குருகுல கவுன்சிலை அணுகுங்கள். உங்களுக்கு பிரகாசமான ஒரு ஒளியை உண்டாக்கி கொடுக்கப்படும் என்பதை ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதனுடைய நம்பர், விலாசம் எல்லாம் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க, போய் நோட் பண்ணிக்கங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம்.